Taste the Daily. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை ஜாமீனின்றி கடன் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் சார்பில் திருச்சி மாவட்ட முசிறி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் 2 லட்சம் ரூபாய் வரை ஜாமீனின்றி விவசாயிகளுக்கு கடன் அளிக்குமாறு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியும் கூட்டுறவு வங்கிகள் அதனை ஏற்க மறுப்பதாக குற்றம் சாட்டினர். இந்நிலையில் விவசாயிகளுக்கு ஜாமீனின்றி 2 லட்சம் ரூபாய் வரை கடன் அளிக்க வழிவகை செய்ய வேண்டி அதிகாரிகளிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். திமுக ஆட்சியில் கூட்டுறவு வங்கிகளின் அலட்சியத்தால் இன்னலுக்கு ஆளாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தாம்பரம் அருகே தீ விபத்தில் வீடுகள் உடைமைகளை இழந்த 3 குடும்பத்தினருக்கு அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் நிவாரண உதவிகளை வழங்கினார். திருநீர்மலை பகுதி ஒய்யாலியம்மன் சாலையில் உள்ள 3 வீடுகள் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி சேதமடைந்தன. இதனை விடிய அரசின் அதிகாரிகள் இதுவரை கண்டுகொள்ளவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதனை அறிந்த செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் திருநீர்மலை பகுதி கழக செயலாளர் RS சுபாஷ் ஏற்பாட்டின் பேரில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு அரிசி, ஆடைகள், நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். மதுரை சுப்பிரமணியபுரம் காவல் நிலையம் எதிரே தனியார் மதுபான கடையில் பணிபுரிந்த வடமாநில இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்திற்கு எதிரில் செயல்பட்டு வரும் தனியார் மதுபான கடையில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் பணிபுரிந்து வந்துள்ளார். தனியார் மதுபான கடையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு பணியில் சேர்ந்த சந்தோஷ் அருகே உள்ள திரையரங்கு வளாகத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இதையடுத்து வடமாநில தொழிலாளியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் இதுபோன்ற மர்ம மரணங்கள் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.